டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 தமிழ் அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் ஓகே, ஜிஎஸ்க்கு அவுட் சோர்ஸ் புக் பார்க்கணும் ஓகே, அதெல்லாம் சரி. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குதே, இது எங்கே பார்க்குறது அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. குரூப் 4 அண்ட் குரூப் 2 மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு இல்லை பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இந்த பிஓக்கு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆஸ்பை டிஎன்பிஎஸ்சிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் லிங்க் மூலமாக கூட இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஓக்கு பிடிஎஃப்பில் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி அப்படின்னு உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இன்டெக்ஸ் எடுத்தோடனே டாபிக் வைஸ் உங்களுக்கு பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் முகல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 74 to 96 இருக்கிறதுலாம் உங்களுக்கு முகல்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு 230 பேஜ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின் கீழேயும் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த வருஷம் கேட்ட கேள்வி, எந்த எக்ஸாம் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாலிட்டி பாருங்கள், 408 பேஜ் இருக்குது. சேம் பாலிட்டி அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டெக்ஸ்லேயே கிளியராக கொடுத்துட்டாங்க என்னென்ன டாபிக் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறனா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 6 திருக்குறளுக்கு பாருங்கள், தனியாக ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு திருக்குறளுக்கான பிஓக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? மேக்ஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுக்கு டாபிக் வைஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எல்சிஎம் ஹெச்எஃப் மட்டும் தான் மேக்ஸில் பார்த்துருக்கீங்க. அந்த சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎஃப் ஹெச்எஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே இருக்க சம்ஸாக போட்டு பார்க்கலாம். இல்லை எனக்கு இயர் வைஸ் வந்துட்டு சம் சால்வ் பண்ணி பார்க்கணும், எனக்கு மிக்சிங்காக சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இயர் வைஸ் ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் இருக்கிறதுல நீங்கள் சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன தான் ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் புக்கு எல்லாமே பார்த்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. 2020 to 2025 வரைக்குமான பிவிக்யூ இதில் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1 இயருக்குள்ளே எக்ஸாம்ஸ் நடக்கும்போது கொஸ்டின் பேப்பர் அவங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இல்லை. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சாம்பிள் பேஜஸ் வேணால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்படுறவங்க டெலிகிராம் மூலமாக வாங்கலாம், இன்ஸ்டாகிராம் மூலமாக வாங்கலாம். நான் உங்களுக்கு 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சரி, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாத்துக்குமே மண்டைக்குள்ளே இருக்கும். ஒரு குத்து மதிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எப்போயுமே நமக்கு 10 to 15% உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்க அதே கேள்வி உங்களுக்கு அப்படியே வரும். மேக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர்ஸ் கூட மாற்றிருக்க மாட்டாங்க, அப்படி டிட்டோவாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கே தெரிய வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேள்வியை எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், பிஓக்கு எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ண ஆஸ்பரன்ஸோட ரிவ்யூ தான் இதெல்லாம்.